அரசியலுக்குள் நுழைவதாக அறிவித்திருக்கிறார் நடிகர் ராகவா லாரன்ஸ். ரொம்ப ஹாப்பி நானு. அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அரசியல் வர்றதுக்கு. இன்னைக்கு ஒரு புட்டி ஆக்டர் ராகவா லாரன்ஸுக்கு அரசியலுக்குள்ள என்ட்ரி கொடுக்க போறாரு. சோ அதுவும் பாத்தீங்கன்னா தாவைக்கால தான் என்ட்ரி கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. திருச்சி கிழக்குல அவர்தான் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா விஷயம். சோ இது கூடவே சீமானை எதிர்த்து ஒரு போட்டி போடுறதா இருந்தது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. நம்மள எதிர்த்து பேசிட்டு இருக்காருல்ல சீமான் அண்ணன், அவருக்கு ஆப்போசிட்டா எதிர்த்து நில்லுங்க. சோ இந்த மேட்டர் என்ன அப்படின்றத டீடைல்டா பார்க்க போறோம். சோ இதுக்கு அடுத்து ரொம்பவே ஃபன்னான விஷயம், திமுகவோட தோல்விக்கு என்ன அப்படின்ற மாதிரி கள ஆய்வு ரிப்போர்ட்டை திமுக கிட்ட கொடுத்திருக்காங்க. திமுகவின் தோல்விக்கு காரணம் என்ன என்பது குறித்து கண்டறிய கள ஆய்வு குழுவானது அமைக்கப்பட்டது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அதுல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கே அவ்வளவு சிரிப்பா இருக்கு. அந்த மேட்டர் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்ரீவைகுண்ட பாலியல் குற்ற வழக்குல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு துணை இருந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் முதலமைச்சரின் ரசிகையான பெண் ஆளுங்கட்சி தாவேக நிர்வாகிகளால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். எம்எல்ஏ தாவேக எம்எல்ஏ இருக்காங்களே, அந்த எம்எல்ஏ ஏன் கட்சியில இருந்து நீக்கலன்ற கேள்வி கேட்டிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர் சரவணனை பதவியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தற்போது வலியுறுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம அந்த அமைச்சர், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அமைச்சர் யாருன்ற கேள்வி வந்திருக்கு. சோ தாவேக அரசாங்கம் சிங்கப்பெண் அதிரடி படையெல்லாம் போட்டுது, ஆனா போட்டுட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்து கரூர்ல 41 பேர் உயிரிழந்ததை சிபிஐ வந்து விசாரிச்சிட்டு இருக்கு. இப்ப திருப்பி அந்த விசாரணை தொடங்கி இருக்கு. இந்த சமயத்துல முதலமைச்சர் விஜய் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு. சோ இப்போ வந்து இதே மாதிரி முக ஸ்டாலின் போன வருஷம் டெல்லிக்கு போகும்போது முதலமைச்சர் விஜய் வந்து கலாச்சிருந்தாரு. இப்ப அதே முதலமைச்சர் விஜய் பார்த்து அந்த கேள்வி கேட்கறாங்க. அன்று முதல் வரிசை குறித்து விமர்சித்த விஜய் அவர்கள் இன்று பிரதமருடன் அதே முதல் வரிசையிலாம் அட வெக்கம் கட்டுவீங்களா? சிபிஐ விசாரணை வருது, நீங்க டெல்லிக்கு போறீங்களான்ற கேள்வி கேட்டிருக்காங்க. அது என்ன மேட்டர் அப்படின்றதை பார்க்க போறோம். சோ இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா. ஃபர்ஸ்ட் ராகவா லாரன்ஸ், இவர் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி அரசியலுக்கு வரும்போதே அரசியலுக்கு வரதா இருந்தது. பட் ரஜினி அவர்கள் பேக் அடிச்சதுனால இவரும் பாத்தீங்கன்னா பேக் அடிச்சிட்டாரு. மத்தபடி ராகவா லாரன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல வரணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு. அதுக்கு நிறைய இடத்துல விதைய போட்டுக்கிட்டே இருந்தாரு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கால விதைய போட்டா நல்லா வளரும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுனால விதைய போட ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சூப்பர் ஸ்டார் எனக்கு எவ்வளவு க்ளோஸோ நண்பர்கள் அவ்வளவு க்ளோஸ் தான் இருக்கு. ஏன்னா மேகமாய் வந்து போகிறேன்ற சாங்ல இருந்து நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நிறைய சாங் பண்ணேன். சரக்கு வச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியும், வந்து தாம் தக்க தீம் தக்க அவருக்கு மட்டும் தான் ஸ்பெஷலா வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். தமிழ் யாரும் பண்ண மாட்டேன். அவர் கூப்பிட்டா வருவேன், தலைவர் கூப்பிட்டா வருவேன், சாங் பண்ணிட்டு. ஆனா ராகவா லாரன்ஸ் உண்மையிலே அரசியலுக்கு வந்தா நல்ல விஷயம் தான். ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சோ அப்படின்ற பட்சத்துல அந்த மனுஷன் அரசியலுக்கு வர்றது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நன்றி நன்றி நன்றி. என்னதான் ஆக்டர்லாம் வரக்கூடாது, சினிமால இருந்தா அரசியலுக்கு எல்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலுமே இந்த சினிமாலையும் சில பேர் இருப்பாங்கல்ல, இந்த ராகவா லாரன்ஸ், அப்புறம் ஆக்டர் சூர்யா, சோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா அரசியல் வர்றது ஓகே தான். ஏன்னா அவங்க சினிமால இருக்கும் போதே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சோ அப்படின்னும் போது இவருக்கு அரசியல்ல வர்றதுக்கு எல்லாமே ஓகே தான். ஆனா இவர் ரஜினி அரசியலுக்கு வரும்போதே பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த சமயத்துல இவர் பிளான் பண்ணும்போது சீமான் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி அவர்களை பயங்கரமா தாக்கிக்கிட்டு இருந்திருக்காரு. அதாவது ரஜினி வந்து பாத்தீங்கன்னா தமிழர் கிடையாது, அவர் வந்து ஒரு கன்னடர் அப்படின்னு போது அவர் வந்து தமிழ்நாட்டை ஆள்றது வந்து சரியா இருக்காது. தமிழ்நாட்டுல இத்தனை கோடி பேர் இருக்கும், நம்மளுக்கு யாருக்குமே அந்த தகுதி இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. அது நியாயமான கேள்விதான். அது மட்டும் இல்லாம ரஜினி அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கர்நாடகால தான் இருக்கு. கர்நாடகால இருக்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாமே கொடுத்துட்டு தமிழ்நாட்டை வந்து ஆளணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி சீமான் ஒரு கருத்தை முன் வச்சு எதிர்த்துட்டு இருந்தாரு. இந்த அற்ப தேர்தல் வெற்றியும் தோல்வியும் கண்டு துவண்டு போகிற கட்சி தொண்டர்கள் அல்ல நாங்கள். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள். கேரளால இருந்து குப்பை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கொட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. சோ அப்படின்னும் போது தமிழ்நாடு என்ன குப்பை மேடா, நீங்க வந்து எங்க இருந்தோம்னா வந்து குப்பையை கொட்டுறதுக்கு, அதே மாதிரி கர்நாடகால வந்து தண்ணி திறக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வாயை திறக்க மாட்டாங்க. அதர் ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க வந்து வாயை திறக்க மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆந்திரால வந்து பாத்தீங்கன்னா 20 தமிழர்களை சுட்டு கொன்னதுக்கு அதர் ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க வாயை திறக்க மாட்டாங்க. ஏன் இவங்களாம் அப்ப வந்து குரல் கொடுக்க வேண்டியதுதானே, தமிழர்களுக்கு ஒண்ணுனா பொங்க வேண்டியதுதானே. சோ இந்த பொங்கல்ஸ் வந்து இல்ல அப்படின்றதுனால தான் சீமான் வந்து எதிர்த்துக்கிட்டு இருந்தாரு. என்னோட கூட பொறுத்தவங்க என் இனத்துல இருக்க ஒருத்தனை வந்து கொன்னா அவனை தொட்டா எனக்கு தான் வலிக்கும், உங்களுக்கு வலிக்காது. அதே மாதிரி என் நிலத்துல இருக்க ஒரு மலையை வந்து குடஞ்சி அவன் எடுத்துட்டு போகும்போது அது எனக்கு தான் வலிக்கும். என் வீட்டுக்குள்ள கொள்ளையடிச்சிட்டு போனா எனக்கு தான் வலிக்கும், உங்களுக்கு அது செய்தி, எனக்கு வந்து அது வலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அது ஒரு நியாயமான கருத்து தான். பட் அந்த கருத்துக்கு தான் பாத்தீங்கன்னா முரண்பட்டு இவரும் ராகவா லாரன்ஸும் முட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸுக்கும் சீமான் அவருக்கும் பயங்கரமான கருத்து வேறுபாடுகள் போயிட்டு இருந்தது, மாறி மாறி தாக்கிக்கிட்டு இருந்தாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வரப்போறன்ற விஷயத்தை சொல்லும் போது இந்த மேட்டரை எடுத்து சொல்லியிருக்காரு. அதாவது நான் அரசியலுக்கு வரப்போற மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்தது,
அந்த சமயத்துல சீமான் அவர்கள் எதிர்த்துலாம் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் பாத்தீங்கன்னா எங்க பசங்க எல்லாருமே சீமான் அண்ணனை எதிர்த்து நீங்க போட்டி போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம், நான் வெறுப்பு அரசியல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போட்டி போடல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன் போட்டிருக்க வேண்டியது தானே? ஆக்சுவலா அவர் போட்டிருப்பாரு, ஆனா ரஜினி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேக் அடிச்சிட்டாரு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ஆக்சுவலா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ்க்கு அந்த ஐடியா ரொம்ப நாளா இருந்தது. அரசியலுக்கு போனா இன்னும் நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்குது. உண்மையிலே அது நல்ல எண்ணம் தான். சோ அந்த வகையில இப்ப அவர் தாவேக அரசு கூட சேர்ந்து தாவேகால நின்னு ஒரு தொகுதியில ஜெயிச்சு மேபி ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரி அவருக்குன்னு அலாட் பண்ணா நல்லது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. சோ அந்த வகையில பார்க்கும்போது அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அது பாராட்டத்தக்க விஷயம் தான். அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி நல்லது பண்ணிருக்காரு. ஆனா இங்க பிரச்சனை என்ன வருது, இங்க அரசியலுக்கு வரணும்னா சினிமா தான் ஒரு வந்து எப்படி சொல்றது பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துகிட்டு இருக்கு. சினிமா இருந்தாதான் மொத்த பேரும் வந்து அரசியலுக்கு வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி உருவாகிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், 2041 முதலமைச்சர் யாரு? பிரதீப் ரங்கநாதனா? அந்த கேள்விதான் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சினிமால நடிச்சாதான் நாட்டை ஆள முடியும் அப்படின்ற ஒரு தாட்டு அது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான தாட்டா இருக்கு. அது ரொம்ப மோசமான ஒரு தாட்டா இருக்கு. சினிமா நடிகர்கள் எல்லாம் தொடர்ந்து அரசியலுக்கு ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்காங்க. அப்படின்னும் போது என்னதான் இது? அப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாட்டை ஆள்றதுக்கு ஒரு ஸ்கிரீன்ல வந்து ஒரு படத்துல நடிச்சவங்க வந்து நாட்டை ஆண்டுலாம் அப்படின்ற ஒரு தாட்டு வந்து பயங்கரமா வளர்ந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு அது புரியுதா புரியலையான்னு தெரியல. ஒரு படத்துல நடிக்கிறதாலேயே அவங்க வந்து நாட்டை ஆள்றதுக்கு வந்து சரியான ஆட்கள் கிடையாது. அதை ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா இங்க கவர்னன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கு பேசிக்கான நாலேஜ் வேணும். தமிழ்நாட்டு அரசியல் தெரிஞ்சிருக்கணும், ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கணும். சோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தவங்க வரும்போது உண்மையிலே அவங்க ஆக்டர் ஆவனா இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். ஆக்சுவலா மத்த துறையில இருந்து வராமல் சினிமா துறையில இருந்து வரலாம், தப்பு கிடையாது. ஆனா சினிமா துறையில இருந்து வந்தா மட்டும் தான் நாங்க ஏத்துப்போம்னு நினைக்கிறீங்களே, அதுதான் தப்பு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சினிமா துறையில இருந்து வந்தா மட்டும் தான் அவருக்கு வந்து ஓட்டு போடுவோம்னு நினைக்கிறீங்களே, அதுதாங்க தப்பான விஷயமா பார்க்கப்படுது. இப்போ வந்து விஜய் வந்து மொத்தமா அரசியலை மாத்தி காமிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இப்ப அரசியலுக்கு வரதுக்கு வந்து ரசிகர்கள்ட்ட கோரிக்கை வச்சிருக்காரு. நீங்க சொல்லுங்க அரசியலுக்கு வரட்டுமா வேணாமா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆப்வியஸா அரசியலுக்கு வர போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன இதுல கமெண்ட்ஸ் சொல்லுங்க, சொல்றதை கேட்டு நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி. மொத்த பேரும் வர வேணாம்னா வராம இருந்துருவீங்களா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? என்ன பாஸ் யார்கிட்ட வந்து ஜோக் காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் திமுகவோட தோல்வி. அது அதுக்கு மேல ஃபன்னு. தோல்விக்கான காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா கள அறிக்கையா திமுக கட்சிக்காரங்க கிட்ட வந்து விசாரிச்சு திமுக ஸ்டாலின் வந்து கேட்டிருக்காரு அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லி. அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணிருக்காங்க. நடந்து முடிந்த 2026 தேர்தலில் திமுக தோல்வியை சந்தித்தது. அதுல என்ன காரணம் சொல்லிருக்காங்கன்னா விஜய் அவர்கள் வந்து குறைச்சி மதிப்பிட்டுட்டோம். அதே மாதிரி நம்ம திமுக கட்சியில வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெண்டர் இந்த கொடுக்கறதெல்லாம் இருக்குல்ல, சோ இது வந்து திமுக காரணங்களுக்கு வந்து அதிகமா ஒதுக்கல இப்படின்ற காரணத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி பேர்கிட்ட நம்ம கொடுக்காம விட்டுட்டோம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய தப்பா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் உங்களுக்கு வந்து ஆட்சியில் இருக்கும் போது இதெல்லாம் தெரியாதா? இதெல்லாம் வேற ஒரு பெரிய காரணம் இருக்கு. என்ன தெரியுமா? ஊழல், லஞ்சம், கரப்ஷன் இதெல்லாம் ரொம்ப அதிகமா வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆட்சியில் இருந்தது. அதோட இன்னொரு பெரிய காரணம் இருக்குது, மக்களை மதிக்காம இருக்கிறது. மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருட்டாவே மதிக்கல. காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருங்க இந்த ஜென்மங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு ஆட்டிடியூட்ல வந்து திமுக நடந்துகிட்டு இருந்தது. சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப கேவலமா போயிட்டு இருந்தது. சோ இது எல்லாமே திமுக ஆட்சியில இருந்தது. அதாவது அவங்க தோல்விக்கான காரணங்களை திருப்பி திருப்பி தேடிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கா நீங்க காரணத்தை தேட வேணாம் பாஸ். நீங்க வந்து அங்க ஒழுங்கா நடந்துகிட்டு இருந்தாலே, ஒழுங்கா ஆட்சி பண்ணாலே உங்க ஆட்சி நின்றுக்கும். இப்ப தாவேகாவை பார்த்து ஏன் விமர்சனம் வைக்கிறோம்? இந்த இடத்துல திமுக ஆட்சி மாதிரி தான் இப்ப தாவேகா ஆட்சி இருக்குது. சட்டம் ஒழுங்கு இங்கேயும் மோசமா தானே இருக்கு, இங்கேயும் பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு தானே இருக்கு. சோ தொடர்ந்து திமுக ஆட்சியில் இருக்க மாதிரி தாவேகா ஆட்சியில் இருக்கிறதுனால தான் கேள்வி இருக்கு. இந்த இடத்துல திமுக கேட்கிற கேள்விகளை இப்பெல்லாம் சப்போர்ட் பண்றோம்ல, அதெல்லாம் பார்த்துட்டு திமுக காரங்க ஒருவேளை நினைச்சுக்கிறாங்க போல, ஓகே நம்மளோட தாவேகா ஆட்சி வந்து ரொம்ப மோசமா இருக்கு, உங்களுக்கு புரியலீங்களா? உங்களுக்கு மோசமா இருந்ததுனால தான் இன்னொருத்தவங்களை சூஸ் பண்ணாங்க. சோ இன்னொருத்தவங்களும் வந்தவங்களும் பாத்தீங்கன்னா மோசமா இருக்கிறதுனால தான் எல்லாம் கொந்தளிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? இங்க பிரச்சனை அதுதான். அதாவது திமுக வந்து காரணங்களை தேடுறதை விட நெக்ஸ்ட் டைம் நீங்க ஆட்சிக்கு வந்தா ஒழுங்கா மக்களுக்கான அரசியலை பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா உருப்படும். இல்ல அப்பயும் வந்து கொள்ளடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா அது உருப்படாது. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம், மக்களை மதிக்கணும். ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குல்ல, அது இதுக்கப்புறமா விட்டுணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்ரீவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ. இந்த எம்எல்ஏக்கும் ஸ்ரீவைகுண்டத்துல விஜய் அவர்களோட ரசிகை தாவேகா நிர்வாகி அந்த
அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. ஸ்ரீ வைகுண்டம் பகுதியில் முதலமைச்சரின் ரசிகையான பெண் ஆளுங்கட்சி தாவேக நிர்வாகிகளால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு அமைச்சர்கிட்ட பேசி வேலை வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போயிட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கானுங்க. சோ அந்த பொண்ணு வந்து ஓபனா ஒத்துக்குதுங்க. அந்த பொண்ணு வந்து ஓபனா சொல்லுது, எனக்கு மட்டும் இது நடக்கல, இதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணுக்கும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஓபனா அவங்க சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம குற்றவாளிகளுக்கு அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அவரும் துணை போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இப்ப எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அவர் மேல வந்து நீங்க ஆக்ஷன் எடுத்து கட்சியில இருந்து அவங்களை நீக்குவீங்களா இல்லையா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. இதுல என்ன கொடுமை தெரியுமா, நான் நேத்து சொன்னதான், அந்த பொண்ணு விஜய் அவர்களோட ரசிகை, டிவிக்கு கட்சியில விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்காக உழைச்ச ஒரு பொண்ணு, தெரு தெருவா போய் ஓட்டு கேட்ட ஒரு பொண்ணு இன்னும் போது தன்னோட கட்சியில தன்னோட கட்சிக்காக உழைச்ச ஒரு பொண்ணு, தனக்காக ஓட்டு கேட்ட ஒரு பொண்ணு. சோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு ஒரு அநீதி நடக்கும் போது தாவேக அரசாங்கம் கண்டுக்காம தான் இருக்கு. என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க எனக்கு புரியலையே. ஒரு அமைச்சர் வந்து லிங்க் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்படின்னும் போது இப்போ இந்த இடத்துல மாரிதாஸ் இருக்காருல, இப்போ கூட அரெஸ்ட் ஆயிட்டு வெளியே வந்தார்ல, மாரிதாஸ் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அந்த அமைச்சர் ஒரு பின்புலன்னு சொல்றாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, ஆதவர்ஜுனா கும்பல் தான். ஏன்னா அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ இருக்காருல்ல, அந்த எம்எல்ஏ சரவணன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆதவர்ஜுனா மார்டின் கும்பல், அந்த கும்பல்ல இருந்து சூஸ் பண்ணப்பட்ட எம்எல்ஏ அவரு. சோ அப்படின்னும் போது இந்த அமைச்சர்களுக்கும் அவங்களுக்கு தான் லிங்க் அப்படின்ற மாதிரி மாரிதாஸ் வந்து ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வைக்கிறாரு. விஜய் அவருடைய கட்சியை சேர்ந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ இருக்காரு சரவணன், அவர் வச்சு ஒரு பெரிய தகராறே ஓடிக்கிட்டு, அந்த ஒரு பொண்ணை கூட்டி போய் வேலை வாங்கி தருவதா சொல்லி சீரழிச்சு அதன் மீது எந்த எஃப்ஐஆர் இல்லாம ஓடிக்கிட்டு அவர் கைது பண்ண சொல்லி எல்லாருமே குரல் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த விவகாரத்துல உடனே கைது பண்ணலாமே, சிங்கப்பெண்ல ஆரம்பிச்சிருக்காரு, உடனே கைது பண்ணலாம்னா உண்மையில இந்த விவகாரத்தில் பெரிய அளவுல பதட்டமா இருக்கிறது வேற யாரும் கிடையாது, ஆதவ கும்பல் தான். அப்படின்னும் போது முதலமைச்சர் விஜய் இங்க பாடுபாடு பாக்குறாரா புரியல. தன்னோட கட்சிக்காரங்க என்ன பண்ணாலும் அப்ப விட்டுருவீங்களா, தன்னோட எம்எல்ஏ என்ன பண்ணாலும் அப்ப விட்டுருவீங்களா, தன்னோட அமைச்சருக்கு அதுல சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணே சொல்றாங்க. அப்படின்னும் போது அந்த அமைச்சர் யாரும் நோண்டி நொங்க எடுக்க மாட்டீங்களா? எனக்கு புரியல. என்ன சார் உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன சார் டிஃபரெண்ட்? திமுக வந்து ஆட்சியில் இருக்கும் போது என்ன நடந்ததோ அதே தானே சார் இப்போ உங்க ஆட்சியிலும் நடக்குது. இதுதான் சொன்னது, திமுகக்கும் டிவிக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லடா, ரெண்டுமே ஒரே கட்சி தான்டா அத்தனை தான் சொல்லிட்டு இருந்தது. ஆனா இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இல்ல இது தூய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. தூய சக்தின்னு சொன்னவங்க ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, எதுக்கு அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க முடியல, அந்த எம்எல்ஏ மேல ஏன் எந்த விதமான ஆக்ஷனும் இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. உண்மையிலே விஜய் அவர்கள் தூய சக்தியா இருந்தா அவங்க விஷயத்துல ஒழுங்கு ஆக்ஷன் எடுத்துக்கு யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் கட்சியில தூக்கணும். மினிஸ்டரா இருந்தா என்ன தூக்குங்க, மினிஸ்டர் தூக்குங்க, எம்எல்ஏ இருந்தா தூக்குங்க. அதுதான் சார் நியாயம். பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்காக நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பெண்கள் விஷயத்துல வந்து யாராவது ஏதாவது தப்பு பண்ணா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி வாய் மட்டும் நல்லா பேசுறீங்க, இங்க செயல்பாட்டுல ஒண்ணுமே இல்லையே. என்ன எழவி அது சிங்கப்பெண் அதிரடி படைன்னு சொன்னீங்க, அந்த படை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு, களத்துல வந்துருச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. இந்த இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து குமரிட்டு இருக்கு, அந்த படை என்ன பண்ணுது அப்படின்ற கேள்வி இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா தன்னோட கட்சியில நடந்தாலும் ஆக்ஷன் எடுக்கணும். அதுதான் சார் மாற்றம், அதுதான் சார் தூய சக்தி. திருப்பி நீங்களும் அதே மாதிரி பண்ணீங்கன்னா இங்க தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் என்ன வித்தியாசம்? என்ன ஜோக் காட்டுறீங்களா, என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும் அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. சோ இது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த சிங்கப்பெண் படை இருக்குல்ல, அந்த சிங்கப்பெண் படையை பாத்தீங்கன்னா கூல் சுரேஷ் வந்து கொஞ்சம் கலாச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க முடியுது. வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, அதை இப்படி போட்டு நீங்க இழிவுபடுத்துறீங்க, உங்க மேல கேஸ் இழிவுபடுத்துறீங்க. எதை வச்சு சார் சொல்றீங்க? நீங்க இந்த மாதிரி தான் சார் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாங்க இப்படி மாத்தி பேசிதான் சார் நாட்டை குட்டி சவர ஆக்குறது. அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஏதோ ஒரு பட ப்ரொமோஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் போட்டு வந்து எல்லாரும் பிரஸ் எல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. பிரஸ் எல்லாம் கேக்குறாங்க, என்ன சார் சிங்கப்பெண் படையை வந்து நீங்க கலாய்க்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லைங்க, நான் வந்து அதை ப்ரொமோட் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு புரியல. ஆல்ரெடி சிங்கப்பெண் படை அந்த படை என்ன பண்ணுது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பமா போயிட்டு இருக்கு. ஏன்னா மாவட்டத்துக்கு ஒரு 4 பேர் போட்டு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் சொல்லிட்டு போயிட்டாரு. சோ அதுவே ஒரு விமர்சனத்துக்குள்ள ஒரு விஷயமா தான் இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், முதலமைச்சர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரத்தெல்லாம் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாரு, இந்த இடத்துல முக ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருக்கும்போது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் அப்ப போயிருந்தாரு. அப்ப போகும்போது அப்ப என்னன்னு முதலமைச்சர் விஜய் விமர்சனம் வச்சிருந்தாருன்னா கள்ள கூட்டணி இவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு, பூனைக்குட்டி மாதிரி பம்மிடாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. முன்வரிசையில போய் முக ஸ்டாலின் மோடி பக்கத்தில் நிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அதே விஜய் அவர்கள் போய் முன்வரிசையில் தான் நின்றுக்காரு. அன்று முதல் வரிசை குறித்து விமர்சித்த விஜய் அவர்கள் இன்று பிரதமருடன் அதே முதல் வரிசையிலா? எனக்கு புரியலையே சார், நீங்க என்னென்ன விமர்சனம் வச்சீங்களோ அது எல்லாம் நீங்களும் பண்றீங்க, உங்க ஆட்சியில் நடக்குது. அவங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை ஒரு கேஸ் வந்தா முக ஸ்டாலின் வந்து அங்க டெல்லிக்கு பறந்து போயிடுறாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் சிபிஐ விசாரணை வருது, அதே மாதிரி நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நீங்களும் போறீங்க. எனக்கு புரியலையே, அப்ப இங்க என்ன நடக்குது?
கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக மீண்டும் சிபிஐ விசாரணை தொடங்கியுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பரின் போது விஜய் பரப்புரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் சிபிஐ விசாரணை தொடங்கியுள்ளது. ஒரு ரைடுன்னு ஒன்று வந்துட்டா போதும், இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங், அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது. டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அதாவது இதுக்கு முன்னாடி திமுகவை என்னென்ன விமர்சனம்லாம் திமுக மேல நீங்க வச்சீங்களோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கும் அப்ளை ஆகுது. சோ உங்களுக்கு அப்ளை ஆகும்போது இங்க எங்க டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் டிஃபரன்ஸ்? அதனால தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருப்பி சொல்றீங்களா இங்க போட்டியே டிவிகேவா டிஎம்கேவா அப்படின்ற மாதிரி? ஏன்னா எங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை, நாங்க ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சு பேசுற மாதிரி தான் இப்போதைக்கு போற அரசியலை பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. எனக்கு தெரியல, இது அப்படிதான் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் அதுக்கடுத்து எந்த ஒரு ஆக்டர் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.